ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் 5ஆம் திருநாளாக அமைகிறது பஞ்சமுக ஹனுமந்த வாகனம். பஞ்சமுக ஹனுமந்த வாகனத்திலே பரவாசுதேவன் எம்பெருமான் ஸ்ரீராஜகோபாலன் கோதண்டம் ஏந்தி பாணம் தாங்கி மரவுரி ஏற்று மரவுரி ராமனாய், கோதண்ட ராமனாய், ஜானகி ராமனாய், சத்யஸ்வரூபனாய், திரேதா யுகத்து நாயகனாய் திருவருளை பொழிகிறான். குரோதி வருடத்திலே 2025 எம்பெருமான் இன்றும் அந்த திரேதா யுகத்து ராமனை நினைவுபடுத்தக்கூடிய அதி அற்புதமான திவ்யாலங்காரத்திலே தனது மகாபக்தனான ஆஞ்சநேயன் 5 முகங்களோடு எழுந்தருள அவன் திருமேனியிலே நின்ற வண்ணம் பகவான் குறுநகை புரிந்து அற்புதமான அருளை நமக்கு காட்சிப்படுத்தி நமக்கான துன்பங்களை துடைக்கும் விதமாக அற்புத சேவை சாதித்தருளுகிறார். பூநிலாய 5மாய், புனர்கண் நின்ற 4மாய், தீநிலாய 3மாய், சிறந்ததால் 2மாய், மீனிலாய 9மாகி வேறு வேறு தன்மையாய், நீநிலாய வண்ணம் நின்னை யாம் நினைக்க வல்லரே என திருச்சந்த விருத்தத்திலே பாடிப் பரவுகிறார் திருமிழிசையாழ்வார். பஞ்சபூதங்களாக அற்புதமாக விளங்கக்கூடிய தேவதைகளின் வடிவம் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பல்வேறு அறங்களை சாதித்தருளுகிறது. காற்றின் வேகமாக, நெருப்பின் சுடராக, நீரின் வடிவாக, ஆகாய வண்ணமாக, 5 பூதங்களின் வடிவமாகவே எம்பெருமான் திகழ்வதாக ஸ்ரீ திருமிழிசை புரான் தனது பாடல் வரியிலே பாடிப் பரவுகிறார். ஸ்ரீயப்பதியான பகவானுக்கு 5 ஆயுதங்கள்: ஸ்ரீ சுதர்சனம், ஸ்ரீ பாஞ்சசன்யம், ஸ்ரீ நாந்தகம், ஸ்ரீ சாரங்கம், ஸ்ரீ கௌமோதகம் என்று விசேஷமாக சொல்லக்கூடிய பஞ்ச ஆயுதங்கள் எம்பெருமானுக்கு. சங்கு, சக்கரம், கதை, வில்வாள் என்று 5 ஆயுதங்களை கொண்ட எம்பெருமான் பாஞ்சராத்திர ஆகம விதிமுறையின் அடிப்படையில் நம் ஆலயத்தில் வழிபாடுகளை ஏற்றருளுகிறார். அது மட்டுமல்லாமல் 5 என்ற எண்ணின் சிறப்பாக பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்று 5 நிலைகளில் எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதாக வைஷ்ணவ சம்பிரதாயம் கூறுகிறது. அந்த அடிப்படையிலே விசேஷமாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பஞ்சமுக ஆஞ்சநேயனின் மீது எழுந்தருளி பஞ்சபூதங்களும் என்னுள் அடக்கம், அஷ்டதிக் பாலகர்களும் நானே, நவகிரகங்களும் நானே, பூமியும் வானமும் நெருப்பும் நீரும் காற்றும் அனைத்துமாக ஆகாயவுமாக இருப்பவன் நானே என்று சூட்சுமமாக சுட்டிக்காட்டும் வகையிலே 5ஆம் நாள் திருவிழாவிலே 5 முக ஆஞ்சநேயனின் மீது ஆரோகணித்து அருள் உலாவை துவக்குகிறான். பொதுவாக
ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் எல்லோரும் அறிந்த வகையில் தர்மத்தின் வழியில் சத்திய நெறியில் என்றும் நடந்து ஒரு மனிதன் எப்படி வாழ்வை நடத்த வேண்டும் என்று நின்று காண்பித்தருளிய எம்பெருமானின் பாதத்தினை நம் சிடிஎன் தொலைக்காட்சி அற்புத பதிவாக இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதித்தருள அந்த சத்திய தர்ம சொரூபனாக விளங்கும் ராமபிரான் ராவணனோடு யுத்தம் செய்த காலத்தில் சத்திய ஒளியாக விளங்கிய எம்பெருமானின் முன்பு நிற்க முடியாது ராவணன் கலங்கி பல மாயங்களை எம்பெருமானின் மீது கட்டவிழ்த்தான். அதிலே தன் மகனான இந்திரஜித்தன் மூலம் மாயங்களை ஆகாயத்தில் நிகழ்த்தி ராமபிரானுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினாலும் அதிலும் வென்றான் பகவான். என்ன செய்தும் ராமனை வெல்ல இயலாததால் பாதாளத்திலே விளங்கிய மகிராவணன் என்று சொல்லக்கூடிய தனது பிள்ளையை வரவழைத்து உடனடியாக ராம லக்ஷ்மணர்களை அழிக்கும்படி சொல்ல மகிராவணன் மிக சமயோஜிதமாக செயல்பட்டு எப்படியேனும் ராம லக்ஷ்மணர்களை பாதாள உலகு சென்று அழிக்க திட்டமிட்டான். இந்த திட்டத்தை விபீஷண ஆழ்வார் அறிந்து கொண்டு அனுமன், சுக்ரீவன், வீடனன், அங்கதன் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டு அனுமனை வால்கோட்டை அமைக்குமாறு செய்து அந்த வால்கோட்டைக்குள்ளே ராம லக்ஷ்மணர்களை எழுந்தருளச் செய்து அனுமன் அதற்கு மேல் அமர்ந்து வால்கோட்டையின் மேலே அமர்ந்த வண்ணம் எதிரிகள் புகாவண்ணம் பாதுகாத்து கொள்ள மற்றவர்கள் காவல் புரிந்தனர். ஆயினும் அசுரன் எப்படியேனும் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே விபீஷண ஆழ்வாருடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்று எல்லோரும் காணும் பொழுதே வால்கோட்டைக்குள் நுழைந்து ராம லக்ஷ்மணர்களை மாயத்தால் மறைத்து பாதாள உலகு எடுத்துச் சென்றான் மகிராவணன். இதனை கண்ட ஆஞ்சநேயர் வெகுண்டெழுந்து தன் தந்தையான வாயு பகவானின் மீது சத்தியம் செய்து ராமபிரானை இளைய பெருமாளை மீட்டு வருவது திண்ணம் என்று சொல்லி பாதாள உலகு எழுந்தருள அங்கே சென்ற பிறகுதான் அவன் மகிராவணன் தனது உயிரை 5 தீபங்களிலே வைத்திருப்பதாக உணர்ந்து அவனை வெல்ல வேண்டுமென்னால் தன்னோடு 4 முகங்கள் வேண்டும் என்பதை உணர்ந்து சர்வ சக்தி மிகுந்தவரும் எதிரிகளை முறியடிப்பவரும் சத்ரு சம்ஹாரம் செய்பவருமான ஸ்ரீ நரசிம்மனை உபாசனை செய்து அவரது திருமுகத்தை ஒருமுகமாக இணைத்து கொண்டார். அடுத்ததாக சகலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய விஷங்களை முறிக்கும் ஆற்றல் பெற்ற மகாவீர கருடனை மற்றொரு முகமாக உருவாக்கி எதிலும் வெற்றியை தரக்கூடிய ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வராகமூர்த்தியை ஒருமுகமாகவும் அறிவை ஞானத்தை மேதா விலாசத்தை வழங்கக்கூடிய ஹயக்ரீவ மூர்த்தியை மற்றொரு முகமாக கொண்டு தன்முகத்தோடு சேர்த்து பஞ்சமுக ஆஞ்சநேயனாக விஸ்வரூபம் எடுத்து நின்று யாரும் எதிர்பாராத தருணத்திலே மகிராவணனை யுத்தத்திற்கு வரவழைத்து ராம லக்ஷ்மணர்களை அவர்கள் முன்பு நிறுத்தி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே பஞ்சமுக ஆஞ்சநேயன் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் 5 தீபங்களை அணைத்து மகிராவனின் உயிரை மாய்த்து அதர்மத்தை அழித்து சத்தியத்தை நிலை நிறுத்தினார். அதற்கு பிறகு ராமபிரானையும் இளைய பெருமாளையும் தோளிலே சுமந்து இலங்கை திரும்பினான் என்று ஸ்ரீமத் ராமாயணம் யுத்த காண்டத்திலே இந்த விஷயம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பவர் எப்படிப்பட்ட எதிரிகளையும் வீழ்த்தக்கூடியவர். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு எதிரி என்பது வெளியில் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது கணியன் பூங்குன்றனின் அற்புத செய்தி என்னால் அதற்கேற்ப மனிதனுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய எதிரிகளை, தீய குணங்களை
அகங்கார மமகாரங்களை, குரோத குணங்களை, வஞ்சனைகளை அனைத்தையும் அகற்றி ஒரு மனிதனை மாமனிதனாக்கும் ஆற்றல் பஞ்சமுக அனுமனுக்கே உண்டு. மேலும் நீண்ட நெடிய வருடங்கள் நடைபெறும் வழக்கில் தர்ம வழியில் நின்ற யாருக்கு நல்ல தீர்ப்பு வர வேண்டுமோ அவர்கள் பஞ்சமுக அனுமனை 5 சனிக்கிழமைகள் வழிபட்டால் வழக்கு வெல்லும். அதுபோலே நம் எண்ணத்திலே ஏதேனும் களங்கம் இருப்பினும், நம்முடைய குணங்களிலே மாறுதல் இருப்பினும், மனநோய் இருந்தாலும் பஞ்சமுக அனுமன் வழிபாடு அத்துணை பிரச்சனைகளையும் தீர்க்கும். தீரா கடனையும் தீர்த்து வைக்கும். எப்படிப்பட்ட நோய்களையும் விரட்டும். மேலும் நம் இல்லத்திலே எதிர்மறை சக்திகள் இருந்தால் அவற்றை தூள் தூளாக்கும் ஆற்றல் பஞ்சமுக ஹனுமனுக்கே உண்டு. எனவே எத்துணை நடவாத விஷயங்களையும் அசாத்தியமான செய்திகளையும் எப்படிப்பட்ட வேகத்தையும் நடத்தி தந்து நம் வாழ்விலே வெற்றியை தருபவர் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி. எனவே அந்த பஞ்சமுக ஹனுமானை மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தான் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு முன்பாகவே பஞ்சமுகி என்ற பகுதியிலே கடுமையான தவத்தை மேற்கொண்டு பஞ்சமுக ஹனுமானை தரிசனம் செய்து அவரது ஆசி பெற்ற பிறகே பிருந்தாவன பிரவேசம் செய்தார் என்ற செய்தி ராகவேந்திர சரித்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. எனவே நாமும் பஞ்சமுக ஹனுமாரது வழிபாட்டை மேற்கொண்டால் வாழ்வில் இன்னல்கள் இல்லை என்று தீர்மானமாக சொல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவே 5ஆம் திருநாளிலே பஞ்சமுக ஹனுமந்த வாகனத்தில் ஸ்ரீராஜகோபாலன் மரவுரி ராமனாய் கோதண்டம் வேந்தி ராமபாணம் தாங்கி திருவுலா காண்கின்றார். கிழக்கு முகம் ஆஞ்சநேயருடைய முகம், தெற்கு முகம் நரசிங்க முகம், மேற்கு முகம் கருட முகம், வடக்கு முகம் வராக முகம், ஊர்துவமாக வானை பார்த்து நிற்பது ஹயக்ரீவ முகம். எனவே இந்த 5 முக அனுமானது வழிபாடு அனைத்து தரப்பினருக்கும் வெற்றியை தரவல்லது. 5லே 1 பெற்றார், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக, 6 உயிர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அயலான் ஊரி, 5லே 1 வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான் என்று நாமும் பஞ்சமுக ஹனுமானை பிரார்த்தனை செய்வோம். हरिवाकं विषये प्रकृष्टः अपार विज्ञानतयानुभावम् आप्तं सदामष्टभुजं प्रपद्ये कदेह शेषो रमणात्मतन्त्र तत्पादलिप्सां दिशरात्मदैव असप्यमोऽध्यष्टभुजात्मदेश सत्यामिदानीं बलं विदोऽस्मि स्वरूपरूपासनविभूषणात्यैः परत्वचिन्तां दुर्निवारां भोगे मधुवक्रममवदामद्वीत्सन् शीलादिवीर्बालयसीव पुंसां शक्तिं शरण्यान्तर सप्तभाजां सारञ्ज सन्दोर्य परान्तराणां दद्दासि हेदोस्त्वविनिर्विसङ्गं यश्चात्मन नादविवर्षिपारम् अभीतिहेदोर्णवर्तनेयं नादं त्वया न विभावयामि भयं कुतस्यात् त्वयि सानुकम्पे रक्षा कुतस्यात् त्वयि जागरोषे तदेव तन्त्रं कमलासहाय फणेव मां रक्षितुमर्हसि त्वं त्वयि प्रवत्ये मम किं प्रयासै त्वयि प्रवत्ये मम किं प्रयासै समाधिभङ्गेष्वपि सम्पदक्षो शरण्यभूतेस्त्वयि भक्तकक्षे अभद्रवेषोडव किञ्चनोगं दूरादिरोगं वदनं च नाद प्राप्ताभिलाषं त्वदनुग्रहान् मां पद्मानिषेव्ये तव पादपद्मे अदाक्षपादाक्षपारदूरम् आत्मान्तकैङ्कर्यरसं विधेय प्रपन्नधनपादेयं प्रभिक्षुणां रसायनं शेषे जगदां वेद श्रीमत् अदष्टभुजास्त्यं शरणागतसन्दराणद्वारा त्वयि गुणा बाहुना हरिणा वेङ्कटेशीया स्तुति स्वगिर्यदामियम् अंजना गर्भ संपूतम कुमारं ब्रह्मचारिणं दृष्टि दृष्टि विनाशाय ஹனுமந்தம் உபாஸ்மகே என்று ஆஞ்சநேயருடைய பெருமையை ஸ்ரீமத் ராமாயணம்
அதி உன்னதமாக கொண்டாடுகிறது. அஞ்சனையின் குழந்தையாக சிவபெருமானின் அம்சமாக பிறந்த ஹனுமான் சதா சர்வ காலமும் ராமபிரானின் சிந்தனையிலே எழுந்தருளி இருந்தான். ராமபிரானுக்காக கடல் தாண்டி சென்று அன்னையைக் கண்டு அற்புதமாக ராமபிரானின் கணையாழியை வழங்கி ராமதூதன் என்பதை நிரூபணம் செய்து அன்னையின் சூடாமணி பெற்று அசோகவனத்தை அழித்து ராவணனுக்கு புத்தி புகட்டி லங்கா தகனம் செய்து கண்டேன் சீதையை என்று ராமபிரானின் முன் நின்று ஆனந்த கண்ணீர் பெருக கற்பின் கனலான சீதையை மீட்க புறப்பட வேண்டும் என்று சொல்லி ராமபிரானின் திருவடியிலே நமஸ்காரம் செய்ய அனுமனை அள்ளி அணைத்துக் கொண்டான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ராமாயணத்திலே ஆஞ்சநேய சுவாமி செய்த கைங்கரியங்களுக்கு பகவான் என்ன கைமாறு செய்வது என்று தெரியாதவனாகவே விளங்கினான். எனவே கிருஷ்ணனாக துவாபர யுகத்தில் பிறந்த பொழுதும் அனுமனை தன் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கு அதாவது துவாபர யுகத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக நிகழ்ந்த குருட்சேத்திர யுத்தத்திலே பஞ்ச பாண்டவர்களுக்கு வெற்றியை தர அனுமனை அர்ஜுனனது கொடியிலே இருத்தி அதன் மூலம் வெற்றியை தேடித் தந்தான் பகவான். தன்னோடு சர்வ கைங்கரியங்களைச் செய்த பக்த ஆஞ்சநேயனுக்கு பெருமை தேடித் தரும் வகையிலே திரேதா துவாபர யுகத்தில் செய்த கைங்கரியங்களுக்கு ஏற்றம் தருவதற்காக கலியுகத்திலே நம் ஜன்பகாரண்ய கஷேத்திரத்திலே பங்குனி பிரம்மோற்சவத்திலே 2 முறை அனுமனின் மீது எழுந்தருளுகிறான் பகவான். 5ஆம் நாளான பஞ்சமுக ஹனுமந்த வாகனத்திலே ஒருமுறை, 13ஆம் திருநாளிலே வெள்ளி ஹனுமந்த வாகனத்திலே மறுமுறை என்று 2 முறை அனுமனுக்கே முக்கியத்துவம் தருகிறான் பகவான். காரணம் அவனுடைய பக்தி, அவனுடைய ராம பக்தி. எனவே நாமும் அந்த ராம பக்தியை பெற்று ராமபிரானின் அருளைப் பெற அவனது தாளை பற்றுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி அவன் திருத்தாள் பற்றுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. दयानुभावम् आप्तं सदामष्टभुजं प्रपद्ये कदेह शेषो रमणात्मतन्त्र तत्पादलिप्सां दिशरात्मदैव असप्यमोऽत्यष्टभुजात्मदेश सत्तामिदानीं भुवनं विदोऽस्मि स्वरूपरूपाश्रविभूषणात्यैः परत्वचिन्तां त्वयि दुर्निवारां भोगे मधुवक्रममवदामवीत्सन् शीलादिवीर्वारयसी वपुंसाम् शक्तिं शरण्यान्तरसप्तवाजां सारण्यसन्तोर्यपरान्तराणां दद्यास्त्वविनिर्विसङ्गं यश्चात्माना नादविवर्षिपारम् अभीतिहेदोऽरणवर्तनेयं नादं त्वया न भवयामि भयं कुतस्यात्